ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாஸ்டர் கிளினிக்கல் ரூல் அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். எவ்ரி ஃபங்க்ஷன் டிசீஸ் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் 4 பேசிக் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒன் ஆர் மோர் ஆஃப் இந்த கீழே கொடுக்கப்பட்ட 4 ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகலனால தான் டிசீஸ் வந்து வருது. ஓகேங்களா? எவ்ரி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் டிசீஸ் வருது அப்படின்னா அது இந்த பேசிக் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டது ஃபெயிலியர் ஆகுறதுனால தான் டிசீஸ்னு ஒன்று வருது. நம்ம வந்து இது என்ன டிசீஸ் அப்படின்னு நினைக்காம இங்கே என்ன ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷன் வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போ எவ்ரி ஆர்கன், எல்லா ஆர்கனும் ஒரு 3 to 4 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ணும். என்னது? ஃபஸ்ட்டு ஃப்ளோ. ஏன்னா அந்த 4 ஃபங்க்ஷன்ஸ்னால் ஃப்ளோ, ஃபில்ட்ரேஷன், ஃபர்ன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் தான் பண்ணும். ஃபர் நம்மளை அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ற மாதிரி அணைச்சி நம்மளை பாதுகாத்து அப்படியே மூடி மறைத்து இதமாக வச்சுக்கோம். ஃபர்ன்னு சொல்லக்கூடியது ஃபர் அப்படி சொல்லக்கூடாது. ஃப்ளோ, ஃபில்ட்ரேஷன், எக்ஸ்சேஞ்ச், ரெகுலேஷன். ஃப்ளோ அங்கே வந்து ஏரு, பிளட்டு, கண்டென்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக மூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஏரு, காற்று, பிளட்டு, அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸு அதெல்லாம் வந்து நார்மலாக மூவ் ஆகுதா, மூவிங் நார்மலி அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிளட்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பம்பு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அங்கே ஃப்ளோ இருக்கும். இல்லை வெசலோட பேட்டர்ன்சி எந்த அளவுக்கு அது வெசல் பேட்டர்ன்சி எந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் அங்கே ப்ரெஷர் கிரேடியன்ட் எப்படி இருக்குது அது மூவ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன் வந்து பிளாக் ஆகிருந்துச்சுனாலும் இல்லை ரெடியூஸ் ஆகிருந்துச்சுனாலும் இல்லை ரிவர்ஸ் ஆகிருந்துச்சுனாலும் அங்கே வந்து டிசீஸ்க்கான சைன்ஸ் வந்து அப்பியர் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் எதனால நடக்கும்? ஃபங்க்ஷன் ஃபெயிலியரு அங்கே ஏதாச்சும் பிளாக் இருந்தாலோ இல்லை அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிருந்தாலோ இல்லை அது ரிவர்ஸ் ஆகிருந்தாலோ டிசீஸ்க்கான சைன்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பம்பு ஸ்ட்ரென்த்தை பொறுத்தோ, வெசல் பேட்டர்ன்ஸை பொறுத்தோ, ப்ரெஷர் கிரேடியண்ட்டை பொறுத்தோ தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஃப்ளோ ஃபெயிலியர் எதனால் நடக்குது? பிளாக் ஆயிருந்துச்சுன்னா, இல்லை ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா, இல்லை ரிவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா டிசீஸ்க்கான சைன்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகுது. எப்போ வந்து அந்த ஃப்ளோவோட ஃபெயிலியர் அக்கர் ஆகும்? சிவிஎஸ் ஹார்ட்டில் எப்போ அக்கர் ஆகும்னா செஸ்ட் பெயின் இருக்கும்போது, ரெடியூஸ்டாக சிவிஎஸ் ஹார்ட்டில் ஏதாச்சும் பெயின் இருந்துச்சு, செஸ்டில் பெயின் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ்டு கொரோனரி பிளட் ஃப்ளோ, பிளட்டு போகக்கூடியது வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். பிளட் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். சின்கோப், டிக்ரீஸ்ட் செரிப்ரல் பிளட் ஃப்ளோ இருக்கும். decreased coronary blood flow, decreased cerebral blood flow இருக்கும். எடிமா, வீனஸ்லேருந்து வெளில வரக்கூடிய ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், தடைப்பட்டு இருக்கும். வீனஸ்லேருந்து அவுட் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். எடிமா இருந்துச்சுன்னா அங்கே ஒரு எடிமா வீக்கம் இருக்குன்னா அவுட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை பேக்கப் அங்கே தேங்கி இருக்கனாலையோ இல்லை அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கனாலையோ தான் ஓகேங்களா எடிமான்னு ஒன்று வருது. செரிப்ரல் சின்கோப் வந்து கோமா மாதிரி வருது. ஸோ வந்து செரிப்ரல் ஏதாவது பிளட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா
செஸ்ட் பெயின், கொரோனரி பிளட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா. இப்போ இதுவே ரெஸ்பிரேட்டரியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ப்னியான அங்கே டிக்ரீஸ்ட் ஏர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா, டிஸ்ப்னியா அப்படின்னா அங்கே வந்து ஏர் ஃப்ளோ டிக்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா, டிக்ரீஸ்ட் ஏர் ஃப்ளோ, ஆஸ்துமாலையும் சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லக்கூடியதில் டிஸ்ப்னியா ஏர் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும், ஒழுங்கான மூமெண்ட் இருக்காது. வீசிங் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்புலண்ட் ஃப்ளோ த்ரூ நேரோட் ஏர்வே. டிக்ரீஸ்ட் ஏர் ஃப்ளோ இருக்கும், ஏர் ஃப்ளோ நல்லா இருக்காது. ஸோ ஏர் ஃப்ளோ குறையிறனால என்ன ஆகும், ஆஸ்துமா இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய தும்மல் போட்டே இருப்பாங்க. சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கும். டிக்ரீஸ்ட் ஏர் ஃப்ளோ இருக்கும், வீசிங் இருக்கும், இழுத்து வீசிங் இருக்கும், டர்புலண்ட் ஃப்ளோ த்ரூ நேரோட் ஏர்வே இருக்கும். வீசிங்னா என்ன, டர்புலண்ட் ஃப்ளோ த்ரூ நேரோட ஏர்வே. வீசிங்கில் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டான ஃப்ளோ இல்லாமல் டர்புலண்ட்டாக ஃப்ளோ இருக்கும் த்ரூ நேரோட ஏர்வேல, நேரோவாக ஏர்வே இருக்கும். அது மூலமாக ரீனலில் ஒலிகியூரியான்னு சொல்லக்கூடிய டிக்ரீஸ்ட் ரீனல் பர்ஃப்யூஷன் இருக்கும். ஒலிகியூரியால டிக்ரீஸ்டு ரீனல் பர்ஃப்யூஷன் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியது. ரீனல் கிட்னியில் வந்து பர்ஃப்யூஷன் இருக்கும் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால ஒலிகியூரியா லெஸ் அமௌண்ட் ஆஃப் யூரின் தான் வந்து போக்கும், இல்லைன்னா நோ யூரினே போகாமலும் இருக்கலாம். அங்கே ஒரு தடை இருக்கனால இந்த ஃப்ளோ ஆஃப் டிக்ரீஸ் ஆகிற டிஸ்ப்னியா டர்புலண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா வீசிங் சொல்லுவாங்க. இதுவே ஜிஐடியில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான மூமெண்ட்ஸ் இல்லைன்னா இம்பேர்டு கட் ஃப்ளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டிபேஷன் நடக்கலாம். செரிமானம் வந்து வாமிட்டிங்காக வந்துடலாம், இல்லை அங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ளோவில் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா என்னென்ன வரும்னு பார்த்தோம். ஒரு சிஸ்டமில் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படும், சிவிஎஸ், ஆர்எஸ், ரீனல், ஜிஐடின்னு. இதுவே ஃபில்ட்ரேஷனில் இந்த ஆர்கன் ஃபில்டரிங் கரெக்ட்லி, ஆர்கனில் வந்து ஃபில்டரிங் வந்து கரெக்டாக இருக்கா, என்ன ஃபங்க்ஷன், என்ன டிசீஸ்ன்னு டக்குன்னு யோசிக்காம என்ன ஃபங்க்ஷன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த ஆர்கன், என்ன ஃபங்க்ஷன் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினச்சாலே எந்த ஆர்கன் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த ஆர்கன் சிஸ்டம் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த சிஸ்டம் அங்கே அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். அது வந்து கார்டியாக் சிஸ்டமா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமா, செரிப்ரல் வாஸ்குலர் சிஸ்டமா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா, இல்லை கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் சிஸ்டமா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆர்கன் ஃபில்டரிங் கரெக்ட்லி, அந்த ஆர்கன் வந்து நமக்கு கரெக்டாக ஃபில்டர் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்கன் வந்து இஸ் த ஆர்கன் ஃபில்டரிங் கரெக்ட்லி, இந்த ஆர்கன் வந்து ஆர்கன் வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறோம், இஸ் ஆர்கன் ஃபில்டரிங் கரெக்ட்லி தெரிஞ்சுக்க ஃபில்ட்ரேஷனில் is the organ filtering correctly, organ வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணுதா, filtering correctly சொல்லுங்க, is the organ filtering correctly, ஆர்கன் கரெக்டாக ஃபில்டர் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்கன் வந்து எதனால கண்ட்ரோல் பண்ண, ப்ரெஷராலையோ, மெம்பரேன் இன்டிகிரேட்டடாக இருக்கா, மெம்பரேன் கரெக்டாக இருக்கா, ப்ரோட்டீன் கிரேடியன்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் தெரிஞ்சுக்கலாம். when filtration failure occurs,
ஆர்கன் வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணுதா, அது வந்து ப்ரெஷர், மெம்பரேன் இன்டிகிரிட்டி, ப்ரோட்டீன் கிரேடியன்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, மெம்பரேன் இன்டிகிரிட்டி கரெக்டாக இருக்கா, ப்ரோட்டீன் கிரேடியன்ஸ் கரெக்டாக, ஃபில்ட்ரேஷன் ஃபெயிலியர் ஆகுதா. அங்கே வந்து ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணும்போது அங்கே ஃபெயிலியர் ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்ட்ரேஷன் ஃபெயிலியர் அக்கர்ஸ், ஃபில்டர் பண்ணும்போது ஃபில்ட்ரேஷனில் ஏதாச்சும் ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ சிவிஎஸில் ஃபில்ட்ரேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பல்மனரி எடிமா, லங்ஸில் வீங்கி போய் எடிமா இருக்கும், பல்மனரி எடிமா இருக்கும் லங்ஸில். ஃப்ளூயிட் ஃபில்டர்ட் இன்டூ ஆல்வியோலி, ஃப்ளூயிட் வந்து ஆல்வியோலி ஃபில்டர் ஆகி இருக்கனால தான் வந்து அங்கே சிவிஎஸ் போய் லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் எடிமா ஆகுது. இப்போ ரீனலில் ப்ரோட்டீன்யூரியா யூரினில் ப்ரோட்டீன்ஸ் அதிகப்படியாக போகிறது தான் ப்ரோட்டீன்யூரியா. லீக்கி குளோமருலஸ் வந்து லீக்கியாக இருந்து நிறைய லீக்கியாக இருந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து போயிட்டே இருக்கும். ஹீமோட்டின டேமேஜ் ஃபில்ட்ரேஷன் பேரியர் ஏதோ அங்கே ஃபில்டர் பண்ணக்கூடிய இடத்துல ஏதாச்சும் டேமேஜ் நடந்து பிளட்டுமே நமக்கு வந்து சேர்ந்து யூரினோட போயிட்டே இருக்கு. எடிமா ப்ரோட்டீன் லாஸ்னால நமக்கு அங்கே ப்ரோட்டீன்லாம் நிறைய வெளில போயிட்டனால அங்கே ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நடக்குது. அதான் டிக்ரீஸ்டு ஆன்காட்டிக் ப்ரெஷர். ப்ரோட்டீன்லாம் நிறைய லாஸ் ஆகி அங்கே ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நடக்குது. டிக்ரீஸ்டு ஆன்காட்டிக் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது நமக்கு இருக்கு. ஹீமட்டோன்னு சொல்லக்கூடிய டிக்ரீஸ்டு ஆன்காட்டிக் ப்ரெஷர், நமக்கு இருக்கு. ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸாக இருக்கா. ஹீமட்டோன்னு சொல்லக்கூடிய அசைட்டஸ், ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் போர்ட்டல் சிஸ்டம். என்ன சொல்கிறாங்க, ஹீமட்டோ ப்ரோட்டீன் லாஸ் இருக்கனால அங்கே ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து. இதுவே எடிமாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், கேப்லரி ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு திருப்பி ரீகலெக்ஷன் பண்ணலாம். ஹீமட்டோவில் வந்து அசைட்டஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அசைட்டஸில் போர்ட்டல் சிஸ்டமில் ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் போர்ட்டல் சிஸ்டமில் வந்து ஃபில்ட்ரேஷனாக இருந்தது. இங்கே அசைட்டஸ் தேங்கி இருந்து அது தண்ணிலாம் சேர்ந்து வீக்கம் இருக்குது. ப்ரோட்டீன் லாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எடிமா வீக்கம் இருக்குது, எரிமா இருக்குன்னா அங்கே வந்து ப்ரோட்டீன் லாஸ் இருக்குது. இது ப்ரோட்டீன் லாஸ் இருக்கனால டிக்ரீஸ்ட் ஆன்காட்டிக் ப்ரெஷர் இருக்குது. டிக்ரீஸ் ஆன்காட்டிக் ப்ரெஷர் இருக்குது. டிக்ரீஸ்ட் ஆன்காட்டிக் ப்ரெஷர் இருக்குது. ப்ரோட்டீன் லாஸ் நடக்கிறனால ஆன்காட்டிக் ப்ரெஷர் வந்து குறையுது. ப்ரோட்டீன் லாஸ் நடக்குது, ஆன்காட்டிக் ப்ரெஷர் குறையுது, எடிமா நடக்குது. ஹீமட்டோசைட்டஸில் ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் போர்ட்டல் சிஸ்டமில் ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் போர்ட்டல் சிஸ்டம் நடக்குதுன்னா அசைட்டஸ் அங்கே தொகைப்பட்டு வீங்கி போகுது. ஹீம்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஹீமட்டோ அசைட்டஸில் வந்து போர்ட்டல் சிஸ்டம் போகக்கூடிய போர்ட்டல் சிஸ்டமில் வந்து ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் போர்ட்டல் சிஸ்டம்லாம் வந்து தேங்கி நிற்கிறனால அசைட்டஸ். இங்கேயும் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பாதிக்கப்படுது. எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா கேஸு, நியூட்ரியன்ஸ், வேஸ்ட்டு அங்கெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா கரெக்டாக? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா, நியூட்ரியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா, கேஸ் நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்லாம் கரெக்டாக நடக்குதா, கேஸ் அங்கே ஒழுங்காக எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா, நியூட்ரியன்ஸ் அங்கே ஒழுங்காக இருக்கா, வேஸ்ட்லாம் அங்கே கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இப்போ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஒழுங்காக நடக்குதா,
இப்போ வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஒழுங்காக நடக்குதா, நியூட்ரியன் செல்ஸ்க்கு ஒழுங்காக கிடைக்குதா, டாக்ஸின்ஸ் வந்து எக்ஸ்கிரீஷன் ஆர்கன்ஸ்க்கு போய் எக்ஸ்க்ரீட் ஆகுதா, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கரெக்டாக நடக்குதா, கேஸு, நியூட்ரியன்ஸு, வேஸ்ட்டு, ஜிஎன்டபிள்யூன்னு சொல்லக்கூடாது, கேஸ், காற்று, நியூட்ரியன்ஸு, வேஸ்ட்டு, இதோட எக்ஸ்சேஞ்செலாம் கரெக்டாக நடக்குதான் பார்க்கணும். வென் எக்ஸ்சேஞ்ச் ஃபெயிலியர் இருக்கர்ஸ், இப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஃபெயிலியர் நடக்கும்பொழுது இப்போ ரெஸ்பிரேஷனில் டிஸ்ப்னியால் புவர் O2 டிரான்ஸ்போர்ட் ஒழுங்கான ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதுனால டிஸ்ப்னியா நடக்குது. எக்ஸ்சேஞ்சில் சைனோசிஸ் டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடியது, சைனோசிஸில் டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின், ப்ளூ கலரேஷன், ப்ளூ கலரேஷன் டீஆக்சிஜனேட்டடாக இருக்குது ஹீமோக்ளோபின்னு. சைனோசிஸில் ஹீமோக்ளோபின் டீஆக்சிஜனேட்டடாக இருக்கனால அங்கே எக்ஸ்சேஞ்சு நடக்குதா இல்லையா, எக்ஸ்சேஞ்சு ஒரு டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின்னு பார்த்து டிஸ்ப்னியாவில் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து புவராக இருக்கும். சைனோசிஸில் டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபினோட டிரான்ஸ்போர்ட் தான் நடக்கும். டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபினோட டிரான்ஸ்போர்ட் சைனோசிஸ் காஸ் பண்ணும். CO2 ரிட்டென்ஷன், கார்பன் டை ஆக்சைடு எப்போ ரிட்டைனாக இருக்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும், கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. சைனோசிஸ்ன்னு சொல்லக்கூடியதில் சீக்கிரம் என்னாச்சு? சைனோசிஸில் டீஆக்சிஜனேட் ஹீமோக்ளோபின் இருக்கும். CO2 ரிட்டென்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே கன்ஃபியூஷன் இருக்கும். சைனோசிஸில் வந்து டீஆக்சிஜனேட் ஹீமோக்ளோபினோட எக்ஸ்சேஞ்ச் ஃபெயிலியர் நடக்கும். புவர் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். GITயில் மேல் அப்சர்ப்ஷன் நடக்கிறதுனால வெயிட் லாஸ் இருக்கும், அனிமியா இருக்கும். மேல் அப்சர்ப்ஷன் ஒழுங்காக அப்சர்ப்ஷன் இல்லாதனால வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க, அனிமியா இருக்கும். நியூட்ரியன்ஸ் அப்சர்ப்ஷன் இல்லாதனால ஹீமட்டோ பிளட்டில் அனிமியா இருந்துச்சுன்னா இம்பேர்ட் ஆக்சிஜன் டெலிவரி, அங்கே ஒழுங்காக ஆக்சிஜன் கிடைக்கலன்னு அர்த்தம். ரெகுலேஷனில் இஸ் த கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க்கிங், கண்ட்ரோல் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். ரெகுலேஷன் மீன்ஸ் என்னது? ஹார்மோன்ஸ் ரெகுலேஷன், நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன், ஃபீட்பேக் லூப்ஸு, செட் பாயிண்ட்ஸு, இதெல்லாம் ஒழுங்காக ரெகுலேட் ஆகுதா? ஹார்மோன்ஸ், நர்வஸ் சிஸ்டம், ஃபீட்பேக் லூப்ஸ், செட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக ரெகுலேட் ஆகுதா பார்க்கணும். ஃபெயிலியர், டூ மச் ஆர் டூ லிட்டில் ரெஸ்பான்ஸ். அந்த ரெகுலேஷன் வந்து டூ மச்சாக இருந்தாலும் இல்லை டூ மச் ரெஸ்பான்ஸ் தந்துகிட்டே இருந்தாலும், ரொம்ப ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாலும் இல்லை ஒன்றுமே சொல்லாமல் இருந்தாலுமே அங்கே வந்து ரெகுலேஷனில் ஃபெயிலியர் நடக்கும். ரெகுலேஷன் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் ஃபெயிலியர் அக்கர்ஸ் நடக்கும்போது எண்டோக்ரைன், CVS, CNSல எண்டோக்ரைனில் அங்கே ரெகுலேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவாங்க.
எண்டோக்ரைன் ரெகுலேஷன் ஃபெயிலியர் ஆகும்போது ஹைப்பர்தைராய்டிசம் எக்ஸஸாக ரெகுலேஷன் ஆகிட்டே இருக்கும். டிஎஸ்ஹெச் எக்ஸஸாக ஸ்டிமுலேட் ஆகி எக்ஸஸ் ரெகுலேஷன் இருக்கும். ஹைப்பர்தைராய்டிசம் டெஃபிஷியன்ட் ரெகுலேஷன், ஒழுங்காக ரெகுலேஷனே இருக்காது. டெஃபிஷியன்ட் ரெகுலேஷன் இருக்கும். டயபெட்டிஸில் குளுக்கோஸ் ரெகுலேஷனில் ஃபெயிலியர் இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க குளுக்கோஸ் ரெகுலேஷன் வந்து ஃபெயிலியராக இருக்கனால தான் வருது. சிவிஎஸ் ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்நார்மல் பிபி ரெகுலேஷன், ஒழுங்காக பிபி ரெகுலேட்டடாக இருக்கா. ஷாக் இருந்துச்சுன்னா வாஸ்குலர் டோனில் ரெகுலேஷன் இருக்கனால, வாஸ்குலர் டோனில் ஃபெயிலியர் ஆஃப் வாஸ்குலர் டோன் ரெகுலேஷன் இருக்கனால ஷாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாஸ்குலர் டோன் ரெகுலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஷாக் இருந்துச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் ஷாக் சிஎன்எஸ்ல சிஎன்எஸ் தான் சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆட்டோனாமிக்கில் டிஸ்ஃபங்க்ஷன் ஒழுங்காக சென்ட்ரல் கிரேனியல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவ் அதோட கண்ட்ரோல் ஒழுங்காக ஆட்டோனாமிக்கில் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீத்திங், ஹார்ட் ரேட்டு, பிபி, ஹார்ட் ரேட்டு அதெல்லாம் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். பிபி, ஹார்ட் ரேட்டில் இன்ஸ்டேபிளாக இருக்கும், இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். பிபி, ஹார்ட் ரேட்லாம் இன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ பிபி, ஹார்ட் ரேட்டெல்லாம் ஒரு இன்ஸ்டபிலிட்டி நம்மளால் பார்க்க முடியும். ஆட்டோனாமிக்கில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கும்போது பிபி, ஹார்ட் ரேட்டை ஒரு இன்ஸ்டபிலிட்டி பார்க்க முடியும். ரெகுலராக இருக்காது பிபி, பிளட் ஃப்ளோ ரெகுலேட் ஆகாது, ஹார்ட் ரேட்டு, மேனர் ஆஃப் த ஹார்ட் பீட்ஸும் இன்ஸ்டேபிளாக இருக்கனால ரெகுலேஷன் பாதிக்கப்படும். எண்டோக்ரைனில் ரெகுலேஷன் பாதிக்கப்பட்டனால என்ன ஆகும்,
கிரேனியல் நர்வ்ல ரெகுலேஷன் பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகும், சிவிஎஸ்ல ரெகுலேஷன் பாதிக்கப்படுறதுனால கிரேனியல் நர்வ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நோட்ஸில் பார்த்தோன்னா மல்டி சிஸ்டம் சிம்டம்ஸ். ஆட்டோனமிக் டிஸ்ஃபங்க்ஷனால பிபி ஹார்ட் ரேட்லாம் இன்ஸ்டேபிளாக இருக்கும். பிளட் ப்ரெஷரும் ஹார்ட் ரேட்டும் இன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டமில் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால. நோட் மல்டிபிள் சிஸ்டம் சிம்டம்ஸ். நிறைய மல்டிபிள் சிஸ்டமில் நமக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி நமக்கு சிம்டம்ஸ் ஆகிடுச்சா ரெகுலேஷன் கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் கிளினிக்கல் ரூலை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம். ஃபர்ன்னு சொல்லக்கூடியது தான் நம்மளோட மாஸ்டர் கிளினிக்கல் ரூல். ஃபங்க்ஷன், ஃப்ளோ, ஃபில்ட்ரேஷன், எக்ஸ்சேஞ்ச், ரெகுலேஷன் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.